பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம், யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றன. எரேமியா 32 19 ஆம் பிரியமானவர்களே, வேத வசனத்தின்படி ஆண்டவருடைய யோசனைகள் பெரியவைகள், ஆண்டவருடைய செயல்கள் வல்லமையாயிருக்கும். எனவே நாம் யோசிக்கிற காரியங்கள் நம்முடைய குடும்பத்தை குறித்த காரியங்களாயிருக்கட்டும், வேலையை குறித்த காரியங்களாயிருக்கட்டும், வருமானத்தை குறித்த காரியமாயிருக்கட்டும், வியாபாரத்தை குறித்த காரியமாயிருக்கட்டும், எதுவாயிருந்தாலும் நம்முடைய யோசனைகளை கர்த்தரிடத்திலே நாம் தெரிவிக்க வேண்டும். அல்லது கர்த்தருடைய ஆலோசனைகளுக்காக நாம் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய யோசனையில் பெரியவராயிருக்கிறீர். ஆகவே என்னுடைய யோசனைகள், என்னுடைய பிளான்கள், என்னுடைய வாழ்க்கை குறித்த திட்டங்கள், அது ஒருவேளை தோல்வியிலே மாறலாம் அல்லது வெற்றியாக மாறலாம். ஆனால் என்றும் பெரியவராயிருக்கிற ஆண்டவருடைய யோசனைகள் அது என்றுமே பெரியவைகள் தான். அவருடைய செயல்கள் வல்லமையாயிருக்கிறது பிரியமானவர்கள். எனவே நம்முடைய யோசனைகளின்படி, நம்முடைய சுய சித்தத்தின்படி நடவாமல் ஆண்டவருடைய சுய சித்தத்தின்படி, ஆண்டவருடைய திட்டத்தின்படி, ஆண்டவருடைய நோக்கத்தின்படி நாம் வாழும்போது அது பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். அதே போல் அவருடைய திட்டத்தின்படி நான் செயல்படும் பொழுது ஒருவரும் அறியாத அதிசயங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய கிரியைகள் நிமித்தமாக அவர் அளிக்கும் பலன் பெரியதாக இருக்கிறது பிரியமானவர்களே. எனவே உங்களுடைய திட்டங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், உங்களுடைய விருப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், உங்களுடைய ஆசைகளையும் தேவனிடத்திலே தெரியப்படுத்துங்கள். அது கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அந்த காரியத்தின் கிரியை மூலியமாக, செயலின் மூலியமாக அந்த வழியை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்கச் செய்வார். அதற்குரிய பலனை கர்த்தர் கொடுப்பார். எனவே இந்த உலகில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணங்களை கர்த்தர் அறிகிறார், தூரத்தில் இருந்து அறிகிறார். அவர் நோக்கமாயிருக்கிறார். அவருடைய கண்கள் ஒவ்வொரு மனுபுத்திரன் மீது நோக்கமாயிருக்கிறது, பார்க்கிறார். பார்த்து அவனுடைய வழிகளின் பலனை கர்த்தரே கொடுக்கிறார். தீமையான பலனாக இருந்தாலும் சரி, நன்மையான பலனாக இருந்தாலும் சரி, கர்த்தர் மனிதனுடைய காரியத்திற்கு கர்த்தரே பலன் அளிக்கிறவராக இருக்கிறார் என்று இந்த வசனத்தின்படி இன்று முதல் உங்களுடைய திட்டங்களையும், உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய விருப்பங்களை தேவனுக்கு ஜெபத்திலே தெரியப்படுத்தி அதற்காக காத்திருந்து கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் எதை குறித்து திட்டமிடுகிறார்களோ, ஒருவேளை வாழ்க்கை குறித்து, குடும்பத்தை குறித்து, வேலையை குறித்து, வருமானத்தை குறித்து, தொழிலை குறித்து என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார்களோ, அல்லது ஊழியத்தை குறித்த திட்டங்கள் எதுவாயிருந்தாலும் ஆண்டவரே, கர்த்தர் அவர்களுடைய நோக்கத்தை நீர் அறிந்திருக்கிறீர், அவர்களுடைய வழியை அறிந்திருக்கிறீர், அவர்களுடைய விருப்பங்களை நீர் அறிந்திருக்கிறீர். அதை போல ஆண்டவரே, அவர்களுடைய செயல்களை கர்த்தர் நீர் தூரத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிறீர். அவைகள் உமக்கு பிரியமாய் இருந்தால் கர்த்தர் நீர் அவர்களுக்கு அளிக்கும் பலன் இல்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக, அதிசயம் அற்புதமாய் நடத்துவீராக. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும், குடும்பத்தையும், ஊழியங்களையும், வியாபாரங்களையும், வருமானங்களையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.